will be all right. உனக்கு ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ் கண்ணு தர ராஜா. மண்புழு விவசாயிகளுடைய நண்பன் நாம சிறு வயசுல பாடங்களை படிச்சிருக்கோம். பசுமை புரட்சி திட்டப்படி கோடிக்கணக்கான டன் ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லு மருந்தையும் கொண்டு வந்து பூமியில கொட்டு ஒட்டாங்க. விளைவென்னாச்சு? மண்புழு எல்லாம் செத்து போச்சு. விவசாயத்துக்கு பயன் தரக்கூடிய ஆயிரக்கணக்கான உயிரிகளை அழிஞ்சு போச்சு. இந்த உர கம்பெனிக்காரன் தான் சம்பாதிச்சா, விவசாயி கடைக்காரனாயிட்டா. பசுமை புரட்சிங்கிற திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிறத அரசாங்கம் ஒத்துக்க தயாராக. அதிகாரத்தில் இருக்கிறவன் என்ன சொல்றான்? நான் சொன்னதை விதை கொடுக்கறத சாப்பிடுங்கிறான். இது ஏதோ விவசாயிகளுடைய பிரச்சனையா நீங்க நினைக்க கூடாது. நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிற பொது ஜனங்களோட பிரச்சனை தான் இது. நம்ம குழந்தைகளுக்கு இந்த இயற்கைங்கிற மாபெரும் சொத்தை கொஞ்சம் கூட மாசுபடாம அவங்க கையில ஒப்படைச்சிட்டு போகணும். அதுதாங்க நம்ம கடமை. விதினா எனக்கு என்னென்னு தெரியாது. எங்கள் அம்மா தான் அடிக்கடி அதை பற்றி சொல்லுவாங்க. இன்றைக்கி சாதாரணமாக சின்ன ஆளாக இருக்கிறவங்க திடீர்னு நாளைக்கு பெரிய ஆளாகிடலாம். யாருக்கு எது இப்போ நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி எனக்கு ஒன்று நடந்துச்சு. போன வாரம் எங்கள் அம்மாவும் வேலைக்காரங்களும் எங்கள் மாமாவோட ஆப்பிள் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ओ पिंगला काम जरा जल्दी कर, ट्रक कल सुबह आ रहा है लोडिंग के लिए. நாளைக்கு ட்ரக் வர போதாமா? ஆமா. எப்படிமா அதுக்குள்ள இதெல்லாம் பறிக்க முடியும்? பண்ணி முடிச்சாகணும்னு மாமா கட்டன் ரேட்டா சொல்லிட்டாருடா. மாமாவுக்கு ஒரு வேலை இல்ல. என்னடா மாப்பிள்ள சலிச்சுக்கிற? சலோ காடி में बैठो. ஓடி ஆடி கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாரிச்சதான் உன் கல்யாணத்தை ஜாம் நடத்த முடியும். அட நீங்க வேற என்ன? பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளையா லட்சணமாவா நடந்துக்கிறான் இவன்? மானமே போகுது. விளையாட்டுத்தனமாவே இருக்கான்னு. கவலைப்படாத விடுமா. போ எல்லாம் சரியா போயிடும். குள்ளர் ஃபார்மில் ஒரு தமிழ் ஃபேமிலி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நல்ல தமிழ் பேச தெரியும். நம்மளை மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போகிற வழியிலே பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்ன கேட்குறீங்க? எல்லாம் அவன் இஷ்டம். நீங்க அவனே கேளுங்க. என்னடா மாப்பிள்ள சொல். டேய் பதில் சொல்லிட்டு போடா. டேய் எங்கடா போற? அம்மா தூக்கம் வருதம்மா, வீட்டுல போய் தூங்க போறேன். ஏண்டா இப்பதானடா வந்த, அதுக்குள்ள தூக்கமா? பாருங்கண்ணே, எப்பவும் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படிடா? சரி கதவை திறந்து வச்சு படுக்காத. சரிம்மா. குரங்குங்க வந்துரும். हाँ, कैसे हो? अच्छे हैं भैया। जंगल में एक भैंसा आया है। कौन देखा? मेरा भैया देखा और इसने भी देखना है। हाँ मुझे भी देखना है। ऐसा क्या? चलो बेबी को भी दिखाते। चलो எப்போது சில காட்டெருமைங்க வழி தவறி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு தனியாக வந்துடும். அப்படி வர காட்டெருமையை பார்க்குறதுக்காக பெரியவங்க யாருக்கும் சொல்லாமல் நாங்கள் போவோம். புதுசாக யார் வந்தாலும் அவங்கள எங்களோட சேர்த்துக்குவோம். அதில் எங்களுக்கு ஒரு ஜாலி. அந்த தடவை காட்டெருமை சிங் தோட்டத்துக்கு பின்னாடி வந்திருக்குன்னு சொன்னாங்க. சிங் தோட்டத்தை தாண்டி போகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சிங் ஒரு காட்டியான மாதிரி, ஜங்லி ஹாத்தின்னு நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப கோவக்காரன். 4 நாளைக்கு முன்னாடி கூட அவன் தோட்டத்துக்கு போன ஒரு சின்ன பையன் காலை உடைச்சிட்டான். चोर का इनके आ गया अरे भागो पकड़ो लोगों को, छोड़ना मत। भागो पीछे मत देखो, भागो चोर अरे चकली आती। अरे बाप रे, ए उधर ए तू इधर छोड़ना मत। साला रुको।
अरे यार उठ आगे भाग रुको जा आगे जा अरे तू जा अरे बच्चे हम लोग दिखाई नहीं देता சிங்குக்கிட்ட இருந்து தப்பிக்கிற அவசரத்தில் மிலிட்ரி கேம்ப் நடக்கிற இடத்துக்குள்ளே தெரியாமல் போயிட்டேன். எங்கள் ஏரியாவில் நடக்கிற மிலிட்ரி கேம்பில் அடிக்கடி ஆளுங்க மாறிட்டு இருப்பாங்க. புதுசு ஆஃபீஸர் வந்துட்டு இருப்பாங்க. தெரியாமல் தப்பு பண்ணி அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு ஏதாவது வேலை வச்சுருவாங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே கஷ்டம். बेवकूफ कौन है तू? पागल है क्या? बाद में गार्डन साफ करेगा. देख पहले ये फ्लोर साफ करो, जल्दी से करो, तब तेरी अक्ल टिकाने पे आएगी. आइंदा तू कभी ऐसा नहीं करेगा साला. அன்றைக்கி அந்த சிங் மட்டும் என்னை விடாமல் துரத்தாமல் இருந்திருந்தா நான் அந்த வேலையை செய்ய வேண்டிய வந்திருக்காது. அந்த ஆஃபீஸர் என்னை பார்த்துருக்க மாட்டார். ஹே மச்சா ராஜா, டேய் நீ எப்படா இங்க? நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல சார். டேய் விளையாடாதரா. இல்லை சார், நான் பொய் சொல்ல. என் பேர் ஜீவா. நிஜமாக சொல்கிறேன் சார். நானும் என் அம்மாவும் எங்கள் மாமா தோட்டத்தில் வேலை செய்கிறோம். நான் என் வேலையை முடிச்சு சீக்கிரம் போய்ட்றேன் சார். ஐயோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கியா? உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், பேர் ராஜா. காலேஜில் ஒன்றா படித்தோம். டிட்டோ அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன கொஞ்சம் கலரும் முடியும் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி நீ அவனை மாதிரியே இருக்க. நம்பலையா? என்கிட்ட அவனோட வீடியோ இருக்குது, பார்க்குறியா? இதை பாரு. இது ஃபர்ஸ்ட் இயரில் கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட் அப்போ எடுத்தது. திஸ் இஸ் ராஜா. என்ன மாதிரியே ஸ்கூல் லெவலில் ராஜா தான் சாம்பியன் சொன்னாங்க. அன்னைக்கு அவன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் திடீர்னு பெட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜா தோக்குறான். ஏச்சி குரு 50 கட்டனா 100, 100 கட்டனா 200. ராஜா தோக்குறான். இவன் பேர் ரீமா, இவன் வஹாப். விடு மச்சான், ஒரு தமா துண்டு கப் போச்சுன்னு இவ்ளோ ஃபீல் பண்ற? விடுறா. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சதுக்காக செலிப்ரேட் பண்ண துட்டு ஷேர் பண்ண பாரு. இது போதும் மச்சான். கப்பு போனது ஒரு பெரிய விஷயம் இல்லைடா. அது என் வீட்டில் நிறைய இருக்குது. ஆனால் நான் நிஜமாவே தோத்துட்டேன்னு அந்த ரமேஷ் நினச்சிருப்பான்ல, அதுதான் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. இப்படி சொல்லி எல்லா சரக்கும் நீ குடிச்சே. நாங்க இருக்கோம்டா. பீருனா வஹாப்க்கு உயிர். ராஜா, ரீமா, வஹாப் 3 பேரும் சேர்ந்து 3 மஸ்கெட்டீஸ்னு ஒரு கேங் வச்சுருந்தாங்க. அந்த கேங்கில் தான் நானும் இருந்தேன். எங்களுக்கு எதிராக இன்னொரு கேங் இருந்தது, அது மரண ஓல கேங். அந்த கேங் லீடரோட பேர் கராத்தே துர்கா. எங்கள் 2 கேங்கும் சேர்ந்து பண்ணாத கலாட்டாவும் இல்லை, பண்ணாத அராஜகமும் இல்லை. செம்ம ஜாலியாக இருக்கும். காலேஜ் பாடம் போர் அடிச்சா கூடும் எங்க கேங்க பாரு,
கிரவுண்ட நாங்க ரவுண்டு வந்தா சவுண்டில் எல்லாம் ஆடும் பாரு ப்ரொஃபசர் இது லெக்சர் இடு கேம்பஸை விட்டே ஓட விடு டென்ஷன் எல்லாம் டீல விடு கவலை கிவலை கழட்டு கழட்டு காலேஜ் லைஃப் ஓடு கண்ட்ரோல் சி இங்கேது ஃப்ரீடம்கள் ஹேண்டோடு ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடு ஜூனியர்ஸ் சேனல் கேங்க சேர்த்து விடு சீன போடும் சீனியர்ஸ் சரி சரி செஞ்சு விடு மார்க்குக்காக மாஞ்சு மாஞ்சு நாம படிச்சோம் என்னாச்சு மக்கடிச்சு மக்கடிச்சு மூளை தேஞ்சாச்சு யார விட்டு யார் மாறி பிராச்ச விட்டு பிராச் தாண்டி ஹத்த விட்டு ஹத்து மாறும் காலம் சொல்லிவிடு காலேஜ் லைஃப் ஓடு கண்ட்ரோல் சி இங்கேது ஃப்ரீடம்கள் ஹேண்டோடு ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடு காலேஜ் பாடம் போரடிச்சா கூடும் எங்க கேங்க பாரு got it waiting for us, baby. Let's go. மந்தையோட மந்தையாகி சந்தையில் கொஞ்சமே ஷாவுக்காக போராடும் ஈஜிக்காக போராடும் ஃபேஸ்புக் குரூப்பில் காலேஜ் சாலை வாசம் வீசாதா காலேஜ் லைஃப் ஓடு கண்ட்ரோல் சி இங்கேது ஃப்ரீடம்கள் ஹேண்டோடு ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடு காலேஜ் பாடம் போரடிச்சா கூடும் எங்க கேங்க பாரு ரவுண்ட நாங்க ரவுண்ட வந்தா சவுண்டில் எல்லாம் ஆடும் பாரு ஓ ப்ரொஃபசருக்கே லெக்சர் எடு கேம்பஸ் விட்டு ஓட விடு டென்ஷன் எல்லாம் டீல விட்டு கவலை கிவலை கழட்டு கழட்டு காலேஜ் லைஃப் ஓடு கண்ட்ரோல் சி இங்கேது ஃப்ரீடம்கள் ஹேண்டோடு ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடு காலேஜ்ல சூப்பர் பேட்ச் எங்களுது ஆனா என்ன ஒரு वेरी बोना जीते रहो माँ कैसी है अम्मा ठीक है अच्छा जाओ எல்லாமே நல்லா இருந்துச்சு என்ன ஒரு நல்ல லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாம போச்சு எங்க வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும்தான். அவங்க அப்படி இல்லை, பெரிய ஃபேமிலி, பணக்காரங்க. அங்கே நான் எப்படி? அவங்க அத்தாவும் அம்மாவும் ஒத்துக்குவாங்களா? அப்போ உனக்கு ஓகே தானே? ஸோ நீ லவ் பண்ணிட்டு இருக்க? வாவ்! ஏ வஹாப், இங்க வாடா. கங்க்ராட்ஸ். வஹாப் ஃபேமிலி கிட்டே பேசி ஓகே பண்ணுறது என் பொறுப்பு. நீ கவலைப்படாத, ஓகே? நான் பார்த்துக்கிறேன். ஏய் இதுக்கா 4 years வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லூசு. ஷீ டூ லவ்ஸ் யூ டா. மச்சான் அப்ப நீ பீர் பாட்டி மச்சான். இல்ல, இனிமே அவர் குடிக்க மாட்டார். ஓ அதுக்குள்ள மாறிட்ட? ஃபைன், கங்க்ராட்ஸ். நல்லா இருடா. ஹாய். ஹாய். ஐ
லவ் யூ. இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு. இப்ப பாரு உன்னை பார்த்தா ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கேன். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொல்லும் பேரழகிதான் பார்த்தவளோ அவள் செந்தமிழ் தேன்மொழி. போதும், நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ டூ. ஆனா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஏய் இங்கே பாரு, நீ அழகான பொண்ணு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். என்ன மாதிரி இதெல்லாம் வேணாம். லெட்ஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் ஒரு தடவை கமிட் ஆயிட்டா என் பேச்சு நானே கேட்கறது இல்ல. என்னதான் ராஜா ஜாலியான பையனா இருந்தாலும் கோவன் வந்துட்டா வார்த்தைக்கு வார்த்தை உதைக்கு உத திருப்பி கொடுத்துருவான். படித்து முடித்து வேலை தேடிட்டு இருந்தப்ப நாங்கள் எல்லாம் ஈவினிங்கில் ஒரு டீ கடையில் மீட் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் அரியர் எழுத போயிருந்த எங்கள் பேட்ச்மெட்டை ஜூனியர் பசங்க வெளியாரங்களை வச்சு அடிச்சுட்டு தான் வந்து சொன்னான். நீ எதுக்கு வர? ராஜா சண்டை போடுறத பார்க்கணும், நானும் வரேன். சரி வா. காலேஜில் எல்லாருக்கும் ராஜா ஃபைட் பண்ணுறதை பார்க்க பிடிக்கும். என்னதான் அவன் விளையாட்டுத்தனமாக ஃபஸ்ட் இயரில் தோற்று பண்ணாலும் அதுக்கு பிறகு வந்த இயர்ஸில் அவன் தான் கிக் பாக்ஸிங் சாம்பியன். செம்ம ஸ்டைலாக ஃபைட் பண்ணுவான் அவன். யாரா அவன் அடிச்சு? இவன் தான் அடித்தான். ஏன்டா அவன் அடிச்சு? அடிப்போம். என்ன பண்ணுவேன்? அறிவு செல்லும்போது தனித்தனியாக தானே வருவீங்க, வரும்போதெல்லாம் அடிப்போம். இந்த வருஷம் நாங்கள் பாஸ் அவுட் ஆகி வெளியில் போனால் அடுத்த வருஷம் நீங்கள் போவீங்க. சர்டிஃபிகேட் வாங்க அரியர் எழுத வரும்போது உங்களை ஜூனியர் அடிச்சா எப்படி இருக்கும்? ஏய் எதுக்கு இப்போ வீணா பேசிக்கிட்ட? அடிப்போம். இப்போ என்ன? அப்போ நீங்கள் வச்சா நாங்களும் அடிப்போம். அறா பார்க்கலாம். அச்சி அவன் காலேஜில் கிக் பாக்ஸிங் சாம்பியன். ஏய் இது என்ன பாக்ஸ் ஸ்டேஜ் நினச்சியா? கத்தியா குர்ரா, இதை பிடிக்க தில்லு வேணும். எல்லாரும் எல்லாம் போகடா. டேய் காலேஜில் படிக்கும்போது தான் சீனியர் ஜூனியர் எல்லாம். வேலைக்கு போகும்போது வெளியில் ஒரே காலேஜில் படித்தவங்கள பார்த்தோன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஆக்சுவலாக ஜூனியர்ஸ்க்கு வேலை விஷயத்தில் கைட் பண்ணுறது எப்பவுமே சீனியர்ஸ் தான். அதை மறந்துடாது. அன்னைக்கு ஒழிஞ்சது தான் அது. இட்ஸ் அ சென்டிமெண்டல் திங். அதான் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இப்படி வாயேன், உன்னை வீடியோ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையாக புரிஞ்சிட்டோம். நான் மிலிட்ரியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த 3 மஸ்கிட்டர்ஸ் மட்டும் ஒன்றா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ராஜாவும் ரீமாவும் ஒரே கன்சர்னில் வேலை பார்க்கறதா சொன்னாங்க. வஹாப் கூட அவன் கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணான். பட் என்னால் போக முடியல. அப்போது ராஜா ரீமாவுக்கு கல்யாணம் தெரியல. ஆனால் ரீமா ராஜாவை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, என்னோட ஸ்லாம் புக்கில் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற இடத்துல ராஜானும் லவ்ன்ற இடத்துல நத்திங் பட் ஃப்ரெண்ட்ஷிப்னும் அவள் எழுதியிருந்தா. 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்களா தெரியல. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்தால் இந்நேரம் போபாலில் செட்டில் ஆயிருக்கலாம். ஏன்னா ரீமாவோட ஃபாதர் போபால் ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ்னு அவன் சிஸ்டர் பேரில் கடை வச்சிருக்காரு. ராஜாவோட அப்பா ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
வஹாபோட அப்பா சென்னையில் நிறைய இடத்துல பிரியாணி கடை வச்சுருக்காரு. எல்லாருமே வெல் செட்டில் ஃபேமிலி. இன்றைக்கி அவங்க எல்லாம் ஒன்றா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் அந்த ராஜா வீடியோவை மறுபடியும் பார்க்கலாமா சார்? நான் இப்போ அர்ஜென்ட்டாக லே கேம்ப் வரைக்கும் போனோம். நெக்ஸ்ட் வீக் உன்னை பார்க்கும்போது தனியாக ஒரு கேசட் தரேனே. சார் அடுத்த வாரம் வருவீங்களா? ஹே கண்டிப்பாக. என்னாச்சு? இல்லை, கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, ஒன்றும் இல்லை. ஓகே தென் டேக் கேர். சரி சார், பாய். அன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்த பிறகு என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு என் அம்மா கிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியாமல் குழம்பிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் அடிபட்டுட்டு வரதே வேலையா போச்சு. அறிவே இல்லை உனக்கு. சரி 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 சரி. பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு எல்லாம் வந்தாதான் உனக்கும் பொறுப்பு வரும். என்ன பண்றது? இது பாருடா, இந்த அம்மாக்கு உன்னை விட்டா வேற யாருடா இருக்காங்க? எப்போ பார்த்தாலும் நான் அந்த வீடியோ பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தூக்கமே வரல. என்னடா இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலன்றதாங்க பெரிய விஷயம். ஏன்னா எப்போ எப்படி தூங்குவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு தடவை எங்கள் மாமா தில்வாலே துல்லியனியா லேஜா இங்கே படத்துக்கு கூப்பிட்டு போனார். படத்தோட கடைசியில் ஷாருக் கான் ட்ரெயினில் போயிட்டுருப்பான். காஜலை விடாமல் அவங்க அப்பா கையை பிடிச்சி வச்சுருப்பார். எப்போ இந்த கையை விடுவார், ஒன்றா சேருவாங்கன்னு தியேட்டரே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தது. நானும் தான். அப்போ வந்துச்சு பாருங்க ஒரு தூக்கம். ஒரு தடவை மாமா அவங்க வீட்டுக்கு எங்களை சாப்பிட கூப்பிட்டுருந்தாரு. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அப்பப்போ திருவிழா நடக்கும். திருவிழாவை பார்க்குறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் போவேன். ஜல்தி சே கிதர் ஜாக்கே பேட்டே ரே. எல்லாரும் உட்காந்து டான்ஸை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போது த்ரிஷாலா எஸ்டேட்டில் பொண்ணு பார்க்க போயிருந்தப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி கண்ட இடத்துல கண்ட நேரத்தில் தூங்கி வழிஞ்ச எனக்கு என்னை போலவே இருக்கிற ராஜாவோட வீடியோ பார்த்ததுலேருந்து தூக்கமே வராமல் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தோணுச்சு. பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கே என்னை எங்கள் அம்மா அனுப்பாது. எங்கேயோ இருக்கிற சென்னைக்கு எப்படி அனுப்புவாங்க? அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாமா இல்லை சொல்லாமல் கிளம்புறதான்னு குழம்பிட்டு இருந்தேன். சொன்னால் எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் சொல்லாமல் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது லெட்டரை எழுதி வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அம்மாவை விட்டு நான் ரொம்ப தூரம் போனதே இல்லை. உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தால் அவங்கள நீங்கள் பார்க்க போவீங்களா போக மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த காட்டெருமை பார்க்க போகிறது, நடுராத்திரி குளிரில் சத்தில் ஜாத்தோரமாக நடந்து போகிறதுன்னு இந்த மாதிரி சாகசம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். வந்து ரெண்டி நாளைக்குள்ளே வந்து சேருவேன். நான் வந்து சேரும், ட்ரெயின் வந்து சேரும். வெய் ஃபோனை வை. சார் இந்த ட்ரெயின் சென்னைக்கு தானே போகுது? ஆமாங்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக போய் நாளைக்கு பகல் நைட்டு எல்லாம் போய் அடுத்த நாள் காலைல போய் தான் சேருமா. 24 hours ட்ரெயினில். இவர் மாதிரி எனக்கு எந்த எரிச்சலும் இல்லை. சென்னையில் என்ன நடக்குமோன்ற ஆர்வம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. அறிவு இருக்கா உனக்கு? என்ன வண்டி ஓட்டுற? ஏய் கூட்டிட்டு போடா. யார் யார் நீங்க? என்னை விட்டுடு.
ரீமாவோட அப்பா போபால் ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ்னு அவன் சிஸ்டர் பேரில் கடை வச்சிருக்காரு. ஏங்க இந்த ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்கு? ये ऐश्वर्या टेक्सटाइल्स कहाँ पे? वहाँ सिटी मार्केट में. रीमा मैडम है? तो कौन हो? मैं उनका दोस्त हूँ। वो अपने पिता के साथ गुफा मंदिर गए हैं। धूम तना ना 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 धूम तना ना ना धीम तना दे रे ना மேம் சாப் நீ ஏன்டா இங்க வந்த? மேம் சாப் பார்க்கவே கூடாதுன்னா நான் எங்க ஊருக்கு வந்துட்டேன். உன்னை யார் இங்க வர சொன்னா? உன்னால தான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. எங்க அப்பா நினைச்சிருக்காரு. அவர் பார்த்தாதான் பிரச்சனை ஆயிடும். போயிடு. अरे मेम साहब सुनिए तो वही तो मैं आपसे कहने की कोशिश कर रहा हूँ कि मैं तेरी इतनी हिम्मत, हम क्या भिगाने आया है? सर आप जो समझ रहे वो नहीं हूँ। अरे माँ जी मैं वो नहीं हूँ जो आप समझ रहे हैं। वो नहीं हूँ मैं। प्लीज मैं संभालूंगी। आप चलिए यहाँ से। प्लीज मैं संभालूंगी। पापा मम्मा प्लीज लेके जाइए ना पापा। चलिए निकल यहाँ से। जाने हमें कब शांति मिलेगी। என்ன விளையாடுற நீ? எதுக்கு என்ன மேம் சாப்னு கூப்பிடுற? மேம் சாப் நீங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் பேர் ஜீவா, ராஜா இல்ல. நான் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து வரேன். உங்க காலேஜ் மேட் சங்கர் சுப்ரமணியம் மிலிட்டரி கேம்ப்க்கு வந்திருந்தாரு. அவர் தான் உங்களையும் ராஜா பத்தியும் சொன்னாரு. அப்புறம் வஹாப் வீடியோ கூட காட்டினாரு. அதனால தான் நான் ராஜாவை பார்க்க வந்தேன். நீங்க எதுக்கு ராஜாவை பார்க்கவே கூடாதுன்னு இங்க வந்துட்டீங்க? உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஃபிலிம்ல தான் இந்த டபுள் ரோல்லாம் நிஜத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏங்க நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கும் ராஜாவுக்கும் என்னதாங்க பிரச்சனை? ஏன் அவரை பார்க்கவே கூடாதுன்னு நீங்க வந்துட்டீங்க? நானும் ராஜாவும் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்தோம். அப்பா அவரோட பிஸ்னஸ் விஷயமா மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்துட்டாலும் நான் சென்னையிலேயே ஹாஸ்டலில் தங்கி அவன் கூடவே காலேஜும் படித்து முடித்தேன். அவன் வேலைக்கு ஜாயின் பண்ண கம்பெனிலேயே நானும் ஜாயின் பண்ணேன். கிழிச்சது போதும், ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. கம். There were no secrets between us. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம். நான் எப்பவும் அவனை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அப்புறம் ஒர்க் பண்ணும்போது நான் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாடகைக்கு எடுத்து தங்கினேன். அவன் வீட்டில் அவன் இருந்ததை விட என் வீட்டில் இருந்தது தான் ஜாஸ்தி. நான் அவனுக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி. எப்பயுமே என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ராஜா வஹாப் 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். எங்கள் 3 பேருக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. யூனோ வாட், எந்த மூமெண்ட்டில் ராஜா மேலே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அவனோட இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். அவனை நெருங்க மனம் சிறகடிக்கும். இதயம் முழுதும் அவன் செய்ய துடிக்கும். ராஜா ராஜா பக்கத்திலே நெருங்கி வெட்கம் எடுப்பான். வெட்கம் முட்டும் பொழுதோ விட்டு பருப்பான். விட்டு சென்ற பிறகும் கண்ணில் இருப்பான். ராஜா 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 அவன் செயல்தான். ராஜா 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 அவன் எனக்கு ராஜா. ரிமா கதவை தட்டி உள்ள வர மாட்டேன். ஒரு பொண்ணு இருக்கான்னு கூட தெரியல. யூ பொண்ணு என்ன கிண்டலா? ஒரு புறம் காதல் இருக்கிறதே, மறுபுறம் நட்பும் இருக்கிறதே. மதிலில் நடக்கும் பூனையின் நிலைமை விளக்கு
கொடுத்தானே அதில் விழும் பொழுதும் இதில் விழும் பொழுதும் வலிகளை பரிசாய் கொடுப்பானே இவன் இல்லாமல் நீ என்னாமல் இதயம் என்னை கேட்கிறதே நீ இல்லாமல் நான் என்னாவேன் பதிலை சொன்னேன் முறைகிறதே ராஜா ராஜா மனம் வருடும் ராஜா 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 என்னை திருடும் ராஜா எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும் அவனை நெருங்க மனம் சிறகடிக்கும் இதயம் முழுதும் அவன் பெயர் துடிக்கும் ராஜா ராஜா ஹேய் என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் இன்னும் 2 நாள்ல முடிக்கணும். நீ வரல. நீ ஃப்ளாட் சாவி கொடுத்துட்டு போய். ஏய் உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. என்ன சரக்கு அடிக்க போறீங்க அதானே? இப்போ நான் பியர் கூட குடிக்கிறது இல்ல. என் பொண்டாட்டி முறை தெரிஞ்சது என்ன கொலை பண்றவா. பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தா அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. குறுகுறேன். என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவல அப்போ குறுகுறேன் பெரிய பார்ட்டி. அதை சீக்கிரம் பண்ணுங்க. அடுத்தவன் குடும்பம் சின்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல. இவனுக்கு குவார்டர் வந்துடணும். விடுறா மச்சான் அந்த ஆளுக்கு காதே கேட்காது. 2 பேரும் சேர்ந்து அப்படி என்னதான் பண்ண போறீங்க? பக்கத்து வீட்டு ஆண்டியை கரெக்ட் பண்ண போறோம். சாவியை கொடுத்துட்டு போடி. போ. ஏய் மச்சான் நீ வாடா. Happy birthday! பல பல வருடங்கள் அறிந்திருந்தும் தினம் தினம் புதிதாய் தெரிந்திடுவான் கவலையில் விழுந்தால் சிரிப்புகள் தெளிப்பான் சிரித்திடும் போதோ அடி கொடுப்பான் அணைப்பதை போலே நினைத்திடும் போதே வெது வெது போன்றை அவன் தருவான் இரவின் மடியில் தனிமாய் நொடியில் இவளின் விரலாய் மாறுகிறான் உடைகள் உறக்கம் மனதை குலைத்து உயிரில் உயிராய் ஊறுகிறான் ராஜா ராஜா என் உடைமை ராஜா 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 என் முழுமை ராஜா எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும் அவனை நெருங்க மனம் சிறகடிக்கும் இதயம் முழுதும் அவன் பெயர் துடிக்கும் ராஜா ராஜா பக்கத்தில் நெருங்கி வெட்கம் எடுப்பான் வெட்கம் முட்டும் பொழுதோ விட்டு பறப்பான் விட்டு சென்று பெருகும் கண்ணில் இருப்பான் ராஜா 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 அவன் பெயர் தான் ராஜா 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 அவன் எனக்கே ராஜா ஒவ்வொரு பர்த்டேக்கும் ராஜா அப்படி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான். யாரு? அப்பா. ஒன் செகண்ட். சரி சரி. ஹாய் பா. எப்போதுமே என்னோட பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்றேங்க அப்பா. அந்த பர்த்டேக்கு என்னோட கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. நான் ராஜாவை லவ் பண்றதா சொன்னேன். ராஜாவோட ஃபேமிலியோட பேசட்டுமான்னு கேட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட நான் என் லவ் சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பக்கத்தில் இருக்கும்போது நான் அவ்வளோ நர்வஸாக ஃபீல் பண்ணேன். ஏய் ஏதோ முக்கியமாக பேசணும்னு கூப்பிட்டு வந்தேன். இப்போ சும்மா அமைதியாக இருக்க. என்ன சொல்ல? அப்பதான் அவ எங்க லைஃப்ல வந்தா. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் so sorry. Sorry. Urgent. Oh. Your card. Oh, sorry. Sorry girls, I'm late. சரி வா வா வா. இத கழுத்துல மாட்டிக்கோ. அந்த பிளாக் கூட மிக்ஸ் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. முகத்துல பூசு. ஏய் வாடா போலாம். இரு அவ என்ன பண்றான்னு பார்த்துட்டு போலாம். ஏய் சபி. என்ன ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா? அம்லா அந்த போர்டு எழுதிட்டல? ரெடியா இருக்கு. So sweet. சபி ரெடி? யார் பண்ணா? பாரு
மாதிரியே இருக்கேன். நீங்களாம் எந்த கட்சி? இது எந்த கட்சியும் இல்லை, தமிழ் உணர்வு உள்ள எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற ஊர்வலம் இது. சார் இந்த பொண்ணுங்களாம் யாரு? அவங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுற சில கட்சிகளுக்கு இல்லாத அக்கறை இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இருக்குது. அதை நினச்சா பெருமையாக இருக்குது. அதான் வார் முடிஞ்சு எல்லாருக்கும் சம உரிமைன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஏன் இந்த ஊர்வலம்? வாருக்கான காரணம் அப்படியே தானே இருக்குது. சொந்த நாட்டு மக்கள் மேலே எந்த அரசாங்கமும் குண்டு போட்டதில்லை. அது இலங்கையில் நடந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் அங்கே இருக்கிற தமிழர்களை தன் நாட்டு மக்களை நினைக்கவே இல்லை. அவங்ககிட்ட போய் எப்படி சம உரிமை கேட்க முடியும்? அதனால் தமிழர்கள்லாம் நிம்மதியாக வாழணும்னா தனி ஈழம் ஒன்று தான் நிரந்தர தீர்வு. அது நிச்சயமாக கிடைக்கணும். அது வரைக்கும் அங்கே வாரும் முடியாது, போராட்டமும் ஓயாது. இதுக்கு மேலே யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. தயவு செஞ்சு எல்லாம் கலைஞ்சு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. போங்க எல்லாரும் போங்க. ஹலோ, யார் அந்த பொண்ணு? கேளுங்க. போங்க. ஹலோ, நீங்களாம் எந்த காலேஜ்?